35 ஆண்டுகளுக்கு பிறகு பிரித்தானியாவினுடைய மன்னர் பரம்பரையில இருந்து அமெரிக்காவில் ஒரு சொற்பொழிவாற்றத்துக்காக கிங் சார்ல்ஸ் அமெரிக்கா பயணமாகி இருக்கார். 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையில இவர் அமெரிக்காவில் இருந்து ட்ரம்புடன் முக்கியமான பல கலந்துரையாடல்களில் ஈடுபட இருக்கார். இதுல குறிப்பாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில அண்மை காலத்துல ஒரு பனிப்போரான பலவிதமான கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டது. ஸ்டாமருக்கும் ட்ரம்புக்கும் இடையில நிறைய விஷயங்கள் பரிமாற்றப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்டாமரும் ட்ரம்பும் முக்கியமான பல விடயங்களை பற்றி போன்ல பேசியிருக்காங்க. இதனை தொடர்ந்து இப்போ சர்ச்சையாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மன்னருடைய இந்த விசிட்டின் போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மன்னரை அவமதித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பழி இப்போ பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள்ல பேசப்படுது. உலக தலைவர்களுக்கான புரோட்டோகால் மீறப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவா இவங்க சொல்லியிருக்காங்க. இது சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ட்ரம்ப் மாதிரியான ஒரு உலக தலைவர் இது குறித்து ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. 1991ஆம் ஆண்டு பிரித்தானியாவினுடைய மகாராணியான எலிசபெத் மகாராணி அமெரிக்காவில் ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு சொற்பொழிவையும் அவங்க ஆற்றியிருந்தாங்க. அதற்கு பிறகு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு பிரித்தானியாவினுடைய மன்னர் கிங் சார்ல்ஸ் இப்போ அமெரிக்காவில் காங்கிரஸ் மாநாட்டில் உரையாற்ற போகிறார் என்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ட்ரம்ப் குறிவைக்கப்பட்டு துப்பாக்கி சூட்டு தாக்குதல் நடைபெற்றிருந்தாலும் கூட மன்னருடைய பயணம் ரத்து செய்யப்பட மாட்டாது என்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஈரானுடனான யுத்தத்தின் போது அமெரிக்காவுக்கு பிரித்தானியா உதவி செய்யல அப்படின்ற ஒரு கோபம் ட்ரம்புக்கு இருந்தது. தொடர்ச்சியாக கியர் ஸ்டாமரும் ட்ரம்பினால விமர்சிக்கப்பட்டிருந்தார். இது இப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மனைவியாரும் பிரித்தானிய மன்னர் மற்றும் மன்னருடைய மனைவியை வரவேற்றிருந்தாங்க. இந்த வரவேற்பு நிகழ்வின் போது மன்னரோட தோள்ல ட்ரம்ப் தன்னுடைய கையால் தட்டினர் அப்படின்றது இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? சாதாரணமா வரும்போது வரவேற்கும் போது இப்படி செய்யறது வளமதானே அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலாம். ஆனாலும் அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்து 250வது ஆண்டை கொண்டாடும் முகமாக நடத்தப்படுற இந்த நிகழ்வுக்கு மன்னர் சார்ல்ஸ் போயிருந்த போதும் பிரித்தானியாவினுடைய மன்னர் பரம்பரையில் இருக்கக்கூடிய புரோட்டோகால்ல மிக முக்கியமான ஒரு புரோட்டோகால் என்ன அப்படின்னா, மன்னரை தேவையில்லாமல் யாரும் தொட முடியாது. மன்னராக இருந்தாலும் மகாராணியாக இருந்தாலும் அவர்களுடைய முதுகுல கை வைக்கிறது அப்படின்றது புரோட்டோகால் மீறக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படும். இது மன்னர் பரம்பரைக்கு ஒரு அவமரியாதையாகவும் பார்க்கப்படும். இப்படி இருக்கும்போது ஒரு உலக தலைவராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு நடவடிக்கைகள்ல ஏன் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ மிக முக்கியமான கேள்வியாக மாறி இருக்கிறது. கியர் ஸ்டாமருக்கும் ட்ரம்புக்கும் இடையில இருக்கக்கூடிய மன முரண்பாடுகளை தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 2 பேரும் போன்ல பேசியிருக்காங்க. போன்ல பேசின போது இவர்கள் ஈரானுடைய பிரச்சனையை எப்படி முடிவுக்கு கொண்டு வருது அப்படின்றது குறித்து கலந்துரையாடி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஈரானுடைய பிரச்சனையில பிரித்தானியாவினுடைய தலையீடு இல்லை அப்படின்ற காரணம் தான் இதுவரையில இந்த போர் நீடிக்கிறதுக்கு பிரதானமான ஒரு காரணமாக இருக்கு அப்படின்றது சர்வதேச அரசியல் வல்லுநர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. பிரித்தானியாவும் அமெரிக்காவும் கைகோர்க்க போகிறது. இந்த கைகோர்ப்புக்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் மன்னர் சார்ல்ஸும் அமெரிக்காவுக்கு பயணமாகி இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் மிகுந்த வரவேற்பையும் அதே நேரம் ஒரு எதிர்பார்ப்பையும் உலக அரசியல்ல உருவாக்கி இருக்கு. எதிர்வரும் 30ஆம் தேதி வரையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மன்னர் சார்ல்ஸ் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகள், ஒப்பந்தங்கள், வர்த்தக ரீதியான தொடர்புகள் பற்றி கலந்துரையாட இருப்பதாகவும் இந்த தொடர்புகளின் மூலம் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. இதே நேரம் பிரித்தானிய பெற்றோருக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கு. விளையாட்டு பொருட்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்திருப்பீர்களாக இருந்தால் பல விளையாட்டு பொருட்கள் இப்போது மீளப் பெறப்பட்டிருக்கிறது, ரிகால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் யூகேல மிக முக்கியமாக பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான சூப்பர் மார்க்கெட்டுகளாக இருக்கிற டெஸ்கோ, ஆஸ்டா, லிடில், ஆல்டி, ஆகோஸ் போன்ற இடங்கள்ல விளையாட்டு பொருட்களை வாங்கி இருந்தீங்களாக இருந்தா, ஸ்லைம் மற்றும் மண் சார்ந்த விளையாட்டு பொருட்களாக இருந்தா இந்த விளையாட்டு பொருட்கள்ல ஆஸ்பெஸ்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கனிமம் சேர்க்கப்பட்டிருக்கு. இதனுடைய கண்டாமினேஷன் காரணமாக பிள்ளைகளுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுது. இந்த ஆஸ்பெஸ்டஸ் அப்படின்ற ஒரு மூலகமானது பிள்ளைகள்ல புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. இது சுவாசத்தினூடாக உள்ள போயும் இவர்களுக்கான நோய்களை தோற்றுவிக்கும். இதுல யூகேனுடைய சட்டத்திட்டங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு. இருந்தாலும் சைனாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள்ல இந்த ஒரு கண்டாமினேஷன் நடந்திருக்கு, இந்த ஒரு கலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனால பெருவாரியான கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான விளையாட்டு பொருட்கள் மீளப்பெறப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுது.
இப்படியான பொருட்கள், குறிப்பாக ஸ்லைம், மண் சார்ந்த விளையாட்டு பொருட்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்திருப்பீங்களாக இருந்தா அவற்றை ஒரு பொதியில போட்டு, அதாவது ஒரு பேக் பண்ணி ரொம்ப அவதானமாக வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கை இப்போ பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. லண்டன்ல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர இந்த போன் கொள்ளை தொடர்பான ஒரு அறிவித்தலை மெட் போலீசார் வெளியிட்டிருக்காங்க. இந்த போன் கொள்ளைகள் அப்படின்னும் போது இந்த போன்களை திருடுறதுக்காக இளையவர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. ஒவ்வொரு போனுக்கும் இவர்களுக்கு சம்பளமாக 200 பவுன்கள் கொடுக்கப்படுது. இப்படியானவங்க போன் பேசிட்டு போகும்போதோ இல்ல லண்டன்ல பிஸியா இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போதோ ஒரு பைக்ல உங்களுடைய போன்களை திருடக்கூடிய சம்பவங்கள் பெருமளவுல அதிகரிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால இப்போது ட்ரோன்கள் மூலமும் ரகசிய போலீசார் மூலமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களோட மக்களாக இருக்கக்கூடிய போலீசாருக்கு அனைத்து அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. இப்படியான இடங்கள்ல போன்களை திருடுறவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான தண்டனைகளும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. இதுல குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது இப்போது இப்படியான போன் திருட்டுகள் ரொம்பவே அதிகமாக குறைஞ்சிருக்கு. குறைவான தொகை என்ன அப்படின்றத கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். 13,000 அளவுல குறைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு முதல்ல எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி பாருங்க. லண்டன்ல பிஸியான இடங்கள்ல ஏற்படுற குற்றவியல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இதுல இப்போது ரகசிய போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதானது இந்த குற்றங்களை மேலும் குறைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. நார்த் லண்டன் பகுதியில் மெமோரியல் வால்ல ஒரு தீ வைப்பு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே மார்ச் மாதம் 23ஆம் தேதி யூதர்களுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த இடத்திலையும் இந்த ஒரு தீ வைப்பு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. இது குறித்து இப்போது தீவிரவாதம் சம்பந்தமான போலீசார் விசாரித்து வரதாகவும் இப்படியான சம்பவங்கள் பிரித்தானியா முழுக்க திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் இப்போ முன்வைக்கப்படுது. இதுல குறிப்பாக இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 20க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆம்புலன்ஸ் தீ வைப்புல கைது செய்யப்பட்டிருந்தாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே கூலிப்படையை சேர்ந்தவர்கள், பணத்திற்காக செய்யப்பட்டவர்கள். இஸ்லாமிய அமைப்புகள் இதற்கான உரிமத்தை கோரியிருந்தாலும் இஸ்லாமிய ஜிஹாத்வாதிகள் இதனை செய்யல. இது கூலிப்படையினருக்கு பணம் கொடுத்து செய்விக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கடந்த வாரம் வெளியாகி இருந்தது. இதே போல இன்னும் ஒரு கூலிப்படையினுடைய தாக்குதலாக இது இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யூத மக்களுக்கும் ஜூயிஷ் கம்யூனிட்டிக்குமான பாதுகாப்பை வழங்குவதற்கு போலீசார் எந்த நிலையிலும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதையும் மெட் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அதிகரித்து வரும் பெட்ரோல் விலை காரணமாக பிபி நிறுவனம் கடந்த ஆண்டு 3.2 பில்லியன் பவுண்ட்கள் வரையில லாபம் ஈட்டியிருப்பதாக ஒரு அறிவித்தல் கிடைக்கப்பெற்றிருக்கு. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 2 மடங்காக அவர்களுடைய லாபம் அதிகரித்திருக்கிறதாகவும், பெட்ரோல் விலையேற்றம் காரணமாக பிபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு லாபம் கிடைத்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. 3.2 பில்லியன் அப்படின்னும் போது எண்ணெய்க்கான விலைகள் அதிகரித்திருந்தாலும் இந்த ப்ரொடக்ஷன் கோஸ்ட் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா விலை ஏறும் போது ப்ரொடக்ஷன் கோஸ்டுக்கான விலையும் ஏறுகிறது. அப்படி ஏற்படும் போது லாபத்திற்கான பங்கு அதிகரிக்கிற காரணத்தினால இப்படியான ஒரு பெருமளவிலான லாபத்தொகை பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.